இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றைக்கு ஒரு வேறுபட்ட வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். குருநாதர் கம்பவாரதி ஐயா பற்றிய தொடர் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்ற நான் அந்த தொடர் முயற்சியை இடைநிறுத்தாமல் ஆனால் அவசியங்கருதி இந்த விசேட பதிவை உங்களுக்காக தருகிறேன். அண்மையில் கலைஞர் டிவியிலே ஒரு நிகழ்வை பார்க்க நேர்ந்தது. முகநூல் வாயிலாக பார்த்த அந்த நிகழ்வு என்னுடைய மனதை பெரிதும் கவர்ந்தது. சமூகத்துக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்வாக, எங்கள் தலைமுறைக்கு அவசியம் அழுத்திச் சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நிகழ்வை, அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். கலைஞர் டிவியிலே வா தமிழா வா என்கின்ற நிகழ்வை நடாத்துகின்ற அறிவிப்பாளர் ஆரி அவர்கள், நான் பெரும்பாலும் இந்த விடயங்களில் 100% கவனத்தை செலுத்துவதில்லை. ஆனால் என்னுடைய செய்தி தவறானதல்ல என்று நீங்கள் நம்பலாம். அதாவது இந்த முன்னுக்கு சொல்லப்பட்ட இந்த தகவல்கள், அதை நீங்களே பார்க்கலாம். நான் தகவல் தருகிறேன். இந்த நிகழ்வை பார்க்க நேர்ந்தது. பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்படியான ஒரு சந்திப்பு, இந்த நீயா நானா நிகழ்வு நடப்பது போலே பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட்டாக இருந்து சில மனந்திறந்து பேசுகிறார்கள். பிள்ளைகளிடத்திலே ஒலிபெருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எத்தகைய பிரச்சனைகள் இருக்கிறது, அம்மா அப்பா உங்களை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறார்களா என்கிறது தொடர்பான ஒரு கேள்வி போல் தெரிகிறது. அதாவது நான் முன்பின் நிகழ்வை பார்க்காமல் ஒரு சின்ன பகுதியை மட்டும் முகநூலில், இந்த ரீல்ஸ் என்று சொல்வார்களே, அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு பேசுகிறேன். அந்த கேள்வி ஒரு 12 வயது சிறுமியிடம் இருந்து வருகிறது. நீ என்ன, உனக்கு இருக்கக்கூடிய மனக்குறை என்ன என்று கேட்டபோது அந்த குழந்தை சொல்கிறது, எனக்கு அப்பா அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருகிறார்கள் இல்லை. உடனே, என்னம்மா உனக்கு வாங்கி தரார்கள் இல்லை, என்ன பிரச்சனை என்று கேட்டால், கேரம் போர்டு வாங்கி தர சொல்லி கேட்டேன், அப்பா வாங்கி தரல. உடனே அப்பாவுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அப்பா பேசுகிறார். அப்பா பேசுகிற போது சொல்கிறார், ஐயா நான் ஒரு நல்ல பிஸ்னஸில் இருந்தேன், அது லாஸ்ட் ஆகிட்டுது. அதனை ஏற்பட்ட அந்த நட்டத்தினாலே நான் சாதாரண ஒரு வார சம்பளத்துக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். வாரம் 4000 ரூபாய் எனக்கு சம்பளம். அந்த 4000 ரூபாய் வார சம்பளம் 4000 ரூபாய் என்றால் மாத வருமானம் 16000 ரூபாய். அந்த 16000த்தை வச்சுட்டு நான் என்னுடைய வீட்டு சாப்பாடு, தங்குமிடம், இதர செலவுகள், பிள்ளையினுடைய படிப்பு செலவு, பிள்ளையினுடைய படிப்புக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. நண்பர்களிடத்திலே கடன்பட்டுத்தான் இந்த படிப்பு செலவுகளை கூட நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நான் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறேன். இதுக்கு முன்பெல்லாம் பிள்ளைகள் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து விடுவேன். அதை பிள்ளைகளிடத்திலே கேட்கலாம் நீங்கள். இப்பொழுது நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். அதனால் இப்பொழுது கேட்குற விடயங்களை என்னால் உடனடியாக பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அதை ரொம்ப குறையாக பிள்ளை சொல்லிகிட்டு இருக்குது. அப்படியா, சரி. உடனே அந்த அறிவிப்பாளர், யாரெல்லாம் உங்களுடைய அம்மா அப்பா கேட்ட உடனே எங்களுக்கு எதையும் வாங்கி தருகிறார்கள் இல்லை என்கின்ற மனக்குறையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களை பார்த்து கேட்கிறார். உடனே ஒரு 10-12 வயது மதிக்கத்தக்க இன்னொரு பையன் அவன் எழுந்து வருகிறான். எனக்கு அப்பா அது வாங்கி தாராரில்லை, இது வாங்கி தாராரில்லை என்ற குறையோடு அவனும் இருக்கிறான். உடனே அந்த அறிவிப்பாளர் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல முன்னுதாரணமான ஒரு செயலை அங்கே நிகழ்த்தி காட்டினார். வாங்கன்னு அந்த 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டார். ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரையும் கூப்பிட்டு தான் நடுவிலே நின்று கொண்டு பக்கம் பக்கமாக அவர்களை நிற்க வச்சு, உங்களுக்கு சேர் எக்ஸசைஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். நான் அவர்கள் பரிபாஷையே உங்களுக்கு பயன்படுத்துகிறேன். அதனாலே தான் இந்த சில இயல்புக்கு ஒவ்வாத பரிபாஷைகளை நீங்கள் கவனிக்கக்கூடும். அந்த உரையாடலையே நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். சேர் எக்ஸசைஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அவர்கள் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியும் தெரியாத மாதிரியும் இருக்கிறார்கள். வேறொன்றும் இல்லை, நீங்கள் அங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருந்தீர்களே, சேரில் உட்கார்ந்திருந்தீர்களே, அப்பொழுது நீங்கள் உட்கார்ந்தது மாதிரி இங்கே உங்களுக்கு நாற்காலி போடப்படவில்லை, சேர் இங்கே போடப்படவில்லை. ஆனால் சேரில் இருப்பது போல நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நடனத்திலே அரைமண்டியிலே உட்கார்தல் என்று சொல்லுவார்களே, அப்படி அவர் அறிவிப்பாளரும் அப்படியே உட்கார்றார். அதாவது இப்படி அந்த இடத்துல நிற்கிறது என்று சொல்லுவோமே, இப்படி ஒரு நாற்காலியிலே நாங்கள் இருந்தால் எப்படி இருப்போமோ அப்படி நாற்காலி இல்லாமல் நிற்க வேண்டும். இப்பொழுது சபையை பார்த்து நீங்கள் 1 2 3 எண்ணுங்கள், 1 2 3 4 இப்படியே போகிறது. 50 வரைக்கும் எண்ணுகிறார்கள். 50 வரைக்கும் எண்ணுகிறார்கள். அதற்கிடையிலே அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். இப்பொழுது கேட்குறார்,
எப்படி உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப காலெல்லாம் ஒரு வலியாக இருந்துச்சு சார், முடியலை, காலெல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டுது அப்படின்னா அந்த பொண்ணு. அதே போல் அந்த பையன் அவன் கொஞ்சம் அந்த விட்டு கொடுக்காம பேசுகிறான்னு தெரியுது. ஆனாலும் எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இது ஒரு புதிய அனுபவம், புதிய ஒரு பரிசோதனை முயற்சியாக இருந்தது. இந்த மாதிரி சரி. இப்பொழுது இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ரகசியம் பொதிந்திருக்கிறது. அந்த 2 பேருக்கும் சொல்கிறார் அந்த அறிவிப்பாளர். உண்மையிலே எனக்கு ரொம்ப மதிப்பாக இருந்துச்சு அவரில். அந்த ஆரி என்கிற, நான் நினைக்கிறேன் அவர் அந்த பிக் பாஸ் மூலமாக அறிமுகமாகி திரைப்படங்களில் கூட நடித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அந்த ஆரி என்கிற அறிவிப்பாளர் ரொம்ப ஒரு முன்னுதாரணமான ஒரு செயலை அவரிடத்திலே அன்று காண முடிந்தது. நான் கண்ணப்பன் தனக்கு பிடித்த சுவையான இறைச்சி உணவை கடவுளுக்கு கொடுத்து மகிழ்ந்தது போல எனக்கு நல்லதென்று படுவதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்பவன், அதனாலே இதை தருகிறேன். உடனே அவர் சொல்கிறார், இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ரகசியம் இந்த சேர் எக்ஸசைஸிலே பொதிந்திருக்கிறது. என்னவென்று கேட்டால், இதோ அப்பொழுது நீங்கள் அங்கே அமர்ந்திருந்த அந்த நாற்காலி இருக்கிறதே, அந்த நாற்காலி தான் உங்கள் அப்பா அம்மாவினுடைய சம்பாத்தியம். இங்கே நீங்கள் நாற்காலி இல்லாமல் உட்கார்ந்து பார்த்தீர்களே, அதுதான் நீங்கள் சொந்த காலிலே நிற்கின்ற முயற்சி. இப்பொழுது சொந்த காலிலே நிற்கிற போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்று புரிகிறதா? உங்களுக்கு பாடசாலை, உங்களுக்கு நல்ல வசதியான பயணம், வீடு, உடுபுடவை, கொப்பி, புத்தகம், படிப்பு, சாப்பாடு என்று தருகிற எல்லாமே இங்கே அப்பா அம்மா சம்பாதித்த அந்த நாற்காலிகள். நீங்கள் அந்த நாற்காலியிலே அமரும்போது வழி தெரியாமல் உட்காருகிறீர்கள், வழி தெரியாமல் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருந்ததில்லை. நீங்கள் சிறுவர்கள், உழைக்கக்கூடியவர்கள் இல்லை, நீங்கள் பெற்றோர்களில் தங்கி வாழ வேண்டியவர்கள் தான். ஆனால் பெற்றோர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு வாழுங்கள். எதையும் கேட்டவுடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அப்படி பெற்றுத்தரக்கூடிய நிலையிலே அப்பா அம்மா இருக்கிறார்களா என்று சிந்தித்து கேளுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய அந்த தந்தையினுடைய முகத்தை நான் பார்த்தேன். அந்த இந்த 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 விளக்கத்தை சொல்லும் வரைக்கும் அவர் தன் மீது ஏதாவது குற்றம் சுமத்த போறாரோ, நீங்கள் தானே பெற்றீங்க, பெற்றால் அதை செய்துக்க தானே கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு முற்போக்காக பேசுவதாக சில பேர் முட்டாள்தனமாக பேசுவதுண்டே. அப்படி அவர் ஒரு மிரண்டு போயிருந்தார். இந்த விஷயத்தை சொல்லி முடித்த பிறகு அவர் கைதட்டிய அந்த விதத்திலே, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு புரிய வச்சிங்க பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி என்று சொல்லாமல் சொல்வதாக இருந்தது அந்த கரகோஷம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளோடு கஷ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், புரியும்படியாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டார். என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்கள் அடிக்கடி மேடை பேச்சிலே சொல்லுவார், நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்ற, எல்லோரும் உணர்கின்ற ஒரு முக்கியமான விடயம், நாங்கள் எங்கள் இளமை காலத்தை எவ்வளவு சிரமத்தோடு, எவ்வளவு வறுமையோடு, எவ்வளவு நெருக்கடிகளோடு கழித்து கொண்டோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஒரு ஐஸ்கிரீம் குடிக்க வேண்டுமென்றால் திருவிழாவுக்காக காத்திருந்து, ஊர் திருவிழாவுக்காக காத்திருந்து, முதல் நாள் திருவிழாவிலே வாங்கித்தர மாட்டார்கள், 2ஆம் நாள் திருவிழாவிலே வாங்கித்தர மாட்டார்கள், 7ஆம் நாள் 8ஆம் நாள் என்று கழிந்து கடைசியாக 9வது அல்ல 10வது நாள் திருவிழாவிலே தான் அது கிடைக்கும். அதற்காக ஏங்கி, அதற்காக அழுது, அதற்காக மனதிலே கற்பனை பண்ணி நாங்கள் குடித்த ஒரு ஐஸ்கிரீம் இன்றைக்கு பிள்ளை கேட்ட உடனே பெற்றுக் கொடுக்குற ஐஸ்கிரீமில் இல்லை. நாங்கள் குடித்த ஐஸ்கிரீமில் பார்க்க 1000 மடங்கு சுவையான ஐஸ்கிரீம்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நாங்கள் சாப்பிட்ட சிற்றுண்டிகளில் பார்க்க மிகப்பெரிய சுவையான, இந்த தேவலோகத்திலே அமிர்தம் என்று ஒன்று இருக்கிறதாக சொல்லுகிறார்களே, அந்த அமிர்தத்தினுடைய சுவை என்பது இதை விட ஒரு சுவை இருக்க முடியுமா என்று சிந்திக்கிற அளவுக்கு, நினைத்து பார்க்குற அளவுக்கு வெளிநாட்டிலே இருந்து சாக்லேட்டுகள் வருகிறது. விதம் விதமான சிற்றுண்டிகள் எங்களுடைய நாடுகளிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் தவங்கிடந்து அதற்காக கற்பனை வளர்த்து அதனுடைய பெறுமதியை புரிந்து தவித்து உண்ட அந்த சுவை இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே அதை சுவையை உணரக்கூடிய அளவுக்கு பக்குவமாக இல்லை. அதனுடைய பெறுமதியை நாங்கள் கொடுக்கவில்லை. ஒரு பென்சிலை தேய சீவி பிடிப்பதற்கு இடமில்லை என்ற அளவுக்கு கொண்டு வந்து அதற்கு பேனை மூடிய பின்னாலே இறுக்கி, நான் சொல்லுவேன், இந்த பேனை கொட்டு பாவிச்ச அந்த தேவையில்லாத பேனை கொட்டுக்குள்ள பென்சிலை இறுக்கி விட்டு எழுதி, பழைய கொப்பிகளிலே வெற்றுத்தாள்களை கிழித்து அதை கட்டி, ஊசி நூல் கோத்து கட்டி, ஸ்டெப்லர் கூட கிடையாது. இன்றைக்கி வீட்டில் 4 பிள்ளை இருந்தால் 4 ஸ்டெப்லர், வீட்டில் 4 பிள்ளை இருந்தால் 4 மேசை, 4 தண்ணி போத்தில், 4 டஸ்ட்பின், 4 பென் ஹோல்டர் எல்லாம் குவிச்சு விட்டுருக்குறோம். நான் தான் சொல்கிறேன், இந்த கோயிலே ஏடு தொடக்க வருகிற போது கிட்டத்தட்ட புத்தக கடையே கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார்கள்.
ஏடு தொடுக்கிற 3 வயது பிள்ளைக்கு விளையாட்டு ABCD 1 2 3 அந்த மிருகங்கள்ன்ற படம், இந்த பழங்கள்ன்ற படம் எல்லாம் எல்லாம் அப்படியே டூல்ஸ் அப்படியே அந்த விளையாட்டு சாமானாக செய்து கொடுக்குறார்கள். எல்லாம் கொண்டு வந்து அப்படியே சுற்றி வர தட்டில் வைத்து விளையாட்டு சாமான், அதாவது ஏடு தொடக்கிற பிள்ளைக்கு என்ன வேணுமென்று இப்போ புத்தக கடையில் கேட்டால் இதெல்லாத்தையும் கொடுத்து விட்றான். அது வாங்குவாங்க, இது வாங்குவாங்க, இப்படி வாங்குவாங்க, அப்படி வாங்குவாங்கன்னு அவன் தண்டை வியாபாரத்தை பார்த்து விட்றான். அதெல்லாத்தையும் கொண்டு வருகிறார்கள். நான் இங்கே கொழும்பில் எங்களுடைய கோயிலே ஏடு தொடக்க வருகிறவர்கள் கொண்டு வருகிற பொருட்களை பார்த்துருக்கிறேன். பிள்ளைக்கு படிக்கண்டு தொடங்குற முதல் நாளே எல்லாம் என்ன பட்டப்படிப்பு இந்த உச்சக்கட்டம் PhD முடிக்கிறவனுக்கு தேவையான அளவுக்கு எல்லா தேவையும் உடனடியாக அப்படியே திணிக்க நினைக்கிறோம், தீர்த்த நினைக்கிறோம். பிள்ளைகள் அதை எதிர்பார்க்க ஒரு சின்ன பொருளை இரவல் வாங்கி பாவிச்சு பழக்கம் இல்லை. ஒன்று இல்லாமல் அதற்கு பதிலாக வேறொன்றை சமாளித்து பயன்படுத்திய பழக்கங்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இல்லை, அந்த அனுபவங்கள் இல்லை. தயவு செய்து இது ஒரு மேலத்தைய கல்வி முறை, மேலத்தைய பிள்ளை வளர்ப்பு என்று மொக்குத்தனம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இதை பல தடவை முன்பும் வேறு வேறு விதங்களிலே வேறு தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த அறிவிப்பாளரிடத்திலே பிடித்தது ஒன்றை, அதாவது பிள்ளைகளுக்கு புரிய வைத்த விதம், அந்த 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 நெருக்கடியை, பெற்றோர்களுடைய நெருக்கடியை, பிள்ளை உனக்கு உழைச்சி சாப்பிட்டா தான் அதனுடைய வழி தெரியும் என்று பக்கமாக பந்தியாக அறிவுரை சொன்னால் கூட பிள்ளைகளுக்கு அது உள்ளே போயிருக்காது. அதை அனுபவ ரீதியாக புரிய வைத்த விதம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இப்படி ஏனென்றால் ஐயா எப்பொழுதும் சொல்வார், அதாவது நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற எல்லா அனுபவங்களும் பிள்ளைக்கு அது கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாது, சாப்பாடு பேருந்து பதிலுக்கு பேருந்து இடையிடி பால் பேக்கெட், அந்த பேக்கெட், இந்த பேக்கெட், ஒரு டியூஷன்லேருந்து இன்னொரு டியூஷனுக்கு மாற்றி விடுறது கிடையாது, கேக் கொண்டு பால் பேக்கெட் கொண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு போட்டு பிஸ்கட் உண்டு, அதில் கொண்டு வந்து ஐயோ கடவுளே, பாடசாலை வாசலில் கொண்டு வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை இறக்கி விட்டுட்டு ஏதோ ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப போனவர்கள் கூட அந்த அளவுக்கு வழி அனுப்ப மாட்டார்கள். கன்னத்திலே கொஞ்சுவது, கன்னத்திலே கிள்ளுவது, அங்காலே 10 அடிக்கு அங்காலே போய் கொண்டு பிளேன் கிஸ் கொடுப்பது, இப்படி பிள்ளைகளை அனுப்பி வைத்தோ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. பிள்ளைகள் மீது கண்டிப்பான அன்பு கொள்ள வேண்டும், உள்ளே அன்பு இருக்க வேண்டும், ஆனால் பிள்ளைகள் மீது ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்தது தான் எங்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய வாழ்வியல் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இது பிள்ளைகளுடைய நன்மைக்கான வாழ்வியல். தயவு செய்து ஏதோ பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாத ஒரு கருத்து, பிள்ளைகளுடைய வசதிகளை ஏதோ எங்கள் வறுமையான ஒரு பெற்றோர்களுடைய பார்வையிலான கருத்து என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு வறுமையை சொல்லிக் கொடுத்து வளவுங்கள். ஆபிரகாம் லிங்கன், அப்துல் கலாம், தோமஸ் அல்வா எடிசன், இப்படி யாரை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற வேதனைகள் புரியும். பெரும்பாலான சாதனையாளர்கள், பெரும்பாலான புலவர்கள், அது